ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றது. முதலாவதாக ஏப்ரல் 19 தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 39 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும், மொத்தம் 40 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணிகளும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போட்டியிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையுடன் வேட்பாளர்களை களத்தில் இறக்கிய ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதியுடன் எந்த ஒரு கருத்து கணிப்புகளும் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதிலிருந்து தற்பொழுது வரை எந்த ஒரு கருத்து கணிப்புகளும் வெளியாகவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் வெற்றியடையுமா? ஆனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சுமார் 38 தொகுதிகளை கைப்பற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 35 தொகுதிகளில் தோல்வியை தழுவும். குறிப்பாக பணம் வரக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளான வடசென்னை, மத்திய சென்னை, நீலகிரி, தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார். மேலும் நாம் பார்க்கக்கூடிய சில முக்கியமான தகவல் என்னவென்றால் 2024 தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை கைப்பற்றுவார் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்களை இதன் மூலமாகவே நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு கூட்டணி உடைந்துவிட்டது. அதிமுகவில் உட்கட்சி மோதல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அதிமுகவை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம், ஆனாலும் மக்கள் மத்தியில் திமுக தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் வேறு கட்சியை நோக்கி சென்று விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர், பாஜக இவர்கள் இருவரும் இந்த மக்களவைத் தேர்தலில் மாற்றத்தை கொண்டுவருவதற்கான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கிறது. கோயம்புத்தூர், மதுரை, நெல்லை போன்ற பகுதிகளில் பாஜக அமோக வெற்றியை அடையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாம் தமிழரும் 3 முதல் 5 தொகுதிகள் வரை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய கருத்து கணிப்பால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற செய்தியை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.